ரவுண்ட் ஒன் மேட்ச் பிட்வீன் கராமுரம் மணச்சல்லூர் வெர்சஸ் தில்லாம்பட்டி. ஸோ டாஸ் வின் பண்ணி இங்கே கராமுரம் வந்து ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்சுக்கும் 6 ஓவரு. ஸோ முதல் 2 ஓவர் காமன் பவர் பிளே 4 பவுலர் யூஸ் பண்ணணும். தில்லாம்பட்டியோட ஓப்பனிங் பேர் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் ஸ்ரீதர், நான் ஸ்ட்ரைக்கர் சென்னில் மணி இருக்காங்க. ஸோ இங்கே முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மணச்சல்லூருக்காக ஜானி ப்ரோ வந்திருக்காங்க. ஸோ பவர் பிளே முதல் பந்து மேலே பட்டிருக்கு, டாட் பால். செகண்ட் ஒன் ஆங்கிள் அவே பண்ணியிருக்கிற டாட்டு. தேர்ட் பால் ஓவரில் ஸ்டிக் லைனில் வந்திருக்கு, மறுபடியும் டாட்டு. முதல் 3 பாலுமே டாட்டு போட்டிருக்காங்க. ஃபோர்த் ஒன் ஷார்ட் கிளியர் பண்ணுதான்னு பார்த்தா 6 கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட்டாகவே இருக்குங்க. ஓவர் பிச்சுற பால் இந்த தடவை ரெடியாக நின்னார். ஸோ எக்ஸ்ட்ரா கவரில் பலார்னு ஒரு அடி விழுந்திருக்கு. லாஸ்ட் ரிமைனிங். காலில் பட்டிருக்கு டாட்டு. லாஸ்ட் ஒன் கிளியர் பண்ணுதான்னு பார்த்தா ஃபீல்டர் கேட்ச் பிடிக்க வாய்ப்பு கிடையாது. ஐ திங்க் அங்கே சந்தோஷ் ஃபீல்டர் ஒயிட் இஷ் லாங் ஆஃபில் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. அதோட ஓவர் முடியுது. முதல் பவர் பிளே முடிஞ்சிருக்கு. நல்ல ஓவர்னு சொல்லுவேன். ஒரு 6 விட்டு கொடுத்தாலும் 7 ரனில் பிடிச்சி ஓட்டு போயிருக்காங்க. விக்கெட் விடாமல் ஆடிருக்காங்க தில்லாம்பட்டியும். ஸோ செகண்ட் அண்ட் லாஸ்ட் பவர் பிளே ஓவர் போகிறதுக்கு இங்கே சந்தோஷ் வந்திருக்காங்க. அரௌண்ட் த ஸ்க்ரீன்லேருந்து முதல் பந்து ஏஜ் அவுட் சைடு எட்ஜில் ஃபஸ்ட்டு நல்ல வேலை, தடுக்க முடியாது. இன்ஃபீல்டில் கிளியர் பண்ணியிருக்காரு. ஒரு சிங்கிள் எடுப்பாங்க. ஸ்ட்ரைக்கில் மணி ஓப்பனிங் பேட்ஸ்மேன். செகண்ட் ஒன் சந்தோஷ் அவர்கிட்ட ஐயோ செம ஸ்டாப்பு. ஆல்மோஸ்ட் கேட்சை பிடிச்சிட்டாருன்னு நினச்சேன். 1 ஹேண்டில் எடுக்க பார்த்துருக்காங்க ஜானி ப்ரோ. வேறு லெவல் ஃபீல்டிங்கு. தேர்ட் பால் ஓவரில் ஸோ இந்த பால் நோ பால் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி டாட்டு. ஸோ இங்கே சேஞ்ச் ஆஃப் பவுலிங்கு. மணி இந்த ஓவரை போட வந்திருக்காங்க, கன்னி பண்ண வந்திருக்காங்க. தேர்ட் ஒன் இந்த ஓவரில் நல்ல வேகத்தில் காலில் பெரிய ஸ்விங் இருந்துச்சு டாட்டு. லாஸ்ட் 2 பால் வைடு. ஸோ ரீபால் இந்த பால். ஃபோர்த் ஒன் ஸோ ஆர்கில் மாட்டிக்கிச்சா அப்படின்னு பார்த்தா 6ஆ 4ஆங்கிறதா இங்கே மேட்ரு. 6 பேருக்குங்க. பேங். லாஸ்ட் 2 ரிமைனிங். நல்ல யாருக்கு ரன் விழுந்திருக்கு. கம் பேக் 6க்கு அப்புறமா இங்கே பேட்ஸ்மேனுக்கு ஆப்போசிட்டாக பவுலர் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு யார்க்கரை. லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் லோ ஃபுல் டாஸ் மடக்கி அடிக்கப்பட்ட 6ங்க. எங்கேயோ போய் விழுவுது. 6 அடிச்சு இந்த ஓவரை முடிக்கிறாங்க. ஸோ 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 24. பவர் பிளே நல்லாவே யூஸ் பண்ணிட்டாங்க தில்லாம்பட்டி. ஸோ பவர் பிளே முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஓவர் சுபாஷன் வந்திருக்காங்க. அவுட் சைடு சர்க்கிளில் 5 பேர். அவரோட முதல் பந்து பாடியில் எனக்கு கொஞ்சம் நல்லாவே புல் பண்ணியிருக்காரு. பட் தெளிவாக ஃபீல்டிங் கால் வச்சுருக்காங்க. நல்ல ஃபீல்டிங். அங்கே அவர்கிட்ட போகும்போது சரியான எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆச்சு. சிங்கிள் எடுத்து விட்ருக்காங்க ஜானி பாய். செகண்ட் ஒன் ஸ்ரீதர் இறங்கி போடுறாரு. இந்த தடவை பாட்டம் ஆஃப் த பேட்டில் சரியான மீட்டில் ஐயோ நல்ல தேக்கலுங்க. பேக்கப் கால் இந்த வாசி சிங்கிளை கட் பண்ணியிருக்காங்க. டாட் பால் இந்த பால். தேர்ட் ஒன் வெல் போல்டு. ஃபோர்த் ஒன் ஓவரில் ஷார்ட்டாக போடப்பட்ட பந்து பேக் ஃபுட்டில் புல் பண்ணியிருக்காரு. 4க்கான நல்ல சான்ஸ். அங்கே யாராலையும் தடுக்க முடியாமல் ஒரு 4-1 போகுது. இருக்கிறதுலேயே பெரிய ரீசன் அதுதான். லாஸ்ட் ஒரு ரிமைனிங் லைனை வந்த பந்து 1 பவுன்ஸில் ஃபீல்டர் கைக்கு போகுதான்னு பார்த்தா நல்ல ஃபீல்டிங். மறுபடியும் அவர்கிட்ட போகும்போது எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் சிங்கிள் எடுத்து விட்ருக்காங்க. நல்ல த்ரோ வேறு விட்ருக்காரு. லாஸ்ட் பால் இந்த ஓவரில் ஸ்லோவர் ஒன் ஒரு யார்க்கர் ஒன்று ஷார்ட்டில் ஃபீல்டரில் தயங்கி ஓடுறாங்க. அங்கே மிக்ஸ் அப்புங்க. முதல் பிரேக் த்ரூ கிடச்சிருக்கு இந்த ரன் அவுட் மூலியமாக. மணி இங்கே ரன் அவுட்டு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 30. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஓவர் சுபாஷனை இழுத்து பிடிச்சி போட்டிருக்காங்க. 6 ரனில் பிடிச்சி போட்டு ஒரு விக்கெட் வேறு கிடச்சிருக்காங்க ஓவரில். ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் வந்திருக்கக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே லெஃப்ட் பேட்ஸ்மேன் இறக்கிருக்காங்க. வெங்கடேஷ் வந்திருக்காங்க. வெங்கடேஷ் அவரை பிடிக்கிற முதல் பந்து நல்ல லைனில் இருந்து வச்சுருக்காங்க. அடுத்த பந்து ஸ்லோவர் ஒன் ஆஃப் கட் வேரியேஷன் ஸ்ட்ரெயிட் டு திலீப். அங்கே கையில் அடிச்சுட்டே ஓடுறாங்கன்னு பார்த்தா அங்கே ஈஸியான ரன் அவுட்டுங்க.
பேக் டு பேக் விக்கெட் ரன் அவுட் மூலியமாக விடுறாங்க. ஸ்ட்ரைக்கில் ஸ்ரீதர் இருக்காங்க. அடுத்த பந்து ஒரு ஸ்லோவர் ஒன். பிச் ஆஃப் த பாலுக்கு ஆல்மோஸ்ட் போயிட்டாரா? ட்ரை இருந்துச்சு. அங்கே 3 ஃபீல்டர் இருக்காங்க. திலீப் அவர் பிடிக்க பார்த்தாரு. த்ரோ வேற எங்கேயோ, புல்லட் வேகத்தில் வேற எங்கேயோ போதுங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ரன்னும் தெரியுங்க. சிங்கிள் டபுளாக மாதிரி இருக்குது. ஸோ இன்னொன்று எடுக்க பார்க்குறாங்க. இங்கே அடிச்சிருந்தா இங்கே விக்கெட்டு. 3 ரன்னு. ஸோ இங்கே நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் பூமாலை இறங்கியிருக்காங்க. ஜானி டு பூமாலை. லோ ஃபுல் டாஸாக வாங்கிட்டாரு. கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணி ஆடினார். ஸோ 2 எடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இதுலேயுமே இல்லையா. நல்ல த்ரோ விட்டுருக்காரு. நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட்டு. சிங்கிள். லாஸ்ட் ஒரு மீனிங் ஸ்லோவர் ஒன். ஏஜ் பெரிய விக்கெட் எடுக்கிறாங்களா? எடுத்திருக்காங்க. ஸ்ரீதர் அவர்களோட விக்கெட்டை ஒரு ஸ்லோவர் பால் போட்டு ஏமாற்றி எடுத்துட்டாரு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் அவர் பிடிச்ச முதல் பந்து வைடு. ஸோ ரீபால் இந்த பால். ஸோ பேட்டர்ன் பால் மீட் பண்ணிட்டு கையில் வச்சுட்டு வராங்களான்னு பார்த்தா ரன் அவுட்கான சான்ஸ். ஸோ பிடிச்ச முதல் பாலே விக்கெட்டை பறிவுது அவருக்கு. ரன் அவுட் மூலியமாக ஏகப்பட்ட ரன் அவுட்டு இந்த இன்னிங்ஸில். 4 ஓவர் முடிவில் ஸ்கோர் 35. 3 விக்கெட் விட்டுருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் லோகேஷ். இந்த ஒரு சுபாஷனை போடுறாங்க. முதல் பந்து இந்த ஓவரில் பெரிய வீசுக்கு போயிருக்காங்க. பாட்டம் ஆஃப் த பேட்டு சரியான மீட்டில். சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் பூமாலை. செகண்ட் ஒன் சுபாஷனை ஓவரில் ஸ்லோவர் ஒன் ஏமாற்றிட்டாருங்க. நல்லாவே தூக்கி போட்டார். தேர்ட் பால் ஓவரில் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு. பட் இந்த தடவை எக்ஸ்ட்ரா பேஸ் தூக்கி போடல. டாட்டு. ஃபோர்த் ஒன். அதுவும் ஒரு ஸ்லோவர் ஒன். பேக் டு பேக் டாட்டு போட்டிருக்காங்க. ஒரு பால் சிங்கிள் கொடுத்ததுக்கப்புறமா செம்ம கம்பேக்கிங் ஓவராக இருக்குது சுபாஷன்ட்டு வந்து. லாஸ்ட் 2 இந்த ஓவரில் அதுவும் ஒரு ஸ்லோவர் ஒன். சரியாக படலை. திலீப் கையில் அடிச்சுட்டே ஓடுறாங்க. அடித்தா ஐயோ டேரக்டருக்கான முயற்சி இருந்துச்சு. நல்ல எஃபர்ட்டு. சிங்கிள் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் லோகேஷ். லாஸ்ட் ஒன். அண்ணன் ஓவரில் தூக்கி போட்டிருக்காருங்க. நல்ல ஸ்லோவர் ஒன். மேலே பட்டிருக்கு. ரிவர்ஸ்க்கான முயற்சி டாட்டா இருக்குது. இதோட ஓவரை முடிக்கிறாங்க. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்திங்கன்னா 37. 2 ரனில் போட்டு எக்கனாமிக்கலாக போட்டு போயிருக்காங்க சுபாஷனு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் பாக்கி இருக்குது. ஸோ லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு இங்கே திலீப் வந்திருக்காங்க. முதல் பந்து ஃபாலோ பண்ணி போனாருன்னு சொல்லுவேன். சிங்கிள். செகண்ட் பால் வைடு. செகண்ட் பால் நல்லாவே தூக்கி போட்டிருக்காருங்க. டவுன் த கிரவுண்டில் நல்ல ஃபீல்டிங். சந்தோஷ் வந்து எடுத்து அடித்தா ரன் அவுட்டு. கொஞ்சம் வைடாக போயிடுச்சு. அதில் 2 எடுக்கிறாங்க. போன பால் வைடு. ஸோ ரீபால் இந்த பால். இந்த பால் கம்ப்ளீட்லி பீட்டன். நேருக்கு நேராக தூக்கி அடிக்க பார்த்தாரு. லைட்டாக மீட் பண்ணியிருந்தா கூட கண்டிப்பாக வெளியே போயிருக்கும். ஃபோர்த் ஒன். சேம் ஷாட்டு சேம் டாட்டு. லாஸ்ட் 2 பாலாக டாட் ஆகிருக்கு. லாஸ்ட் 2 பாக்கி இருக்குது இந்த இன்னிங்ஸில். ஒரு 4 ஒரு 6 8 பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா காட்டன் போர்டுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. சிங்கிள் எடுக்கிறாங்க. மிட் ஆஃபில் சுபாஷ் ஃபீல்டர். ஸ்ட்ரைக்கில் பூமாலை. லாஸ்ட் ஒன் சரியாக படலைங்க. ஸ்லோவாக போட்டிருக்காரு. ஸோ நான் ஸ்ட்ரைக்கர் சென்டில் உள்ள ஸ்டெம்பில் பட்டிருக்கு. சிங்கிள் டபுளாக மாற்ற பார்த்தாங்கன்னா இங்கே ஒரு ரன் அவுட். ஆக்சலேட் பண்ண பார்த்து விக்கெட் விடுறாங்க. லாஸ்ட் பாலில் ஒரு ரன் அவுட்டு. இதோட இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. இங்கே முதல்ல பேட்டிங் வச்ச தில்லாம்பட்டி 44 அடிச்சிருக்காங்க. ஸோ 36 பந்தில் 45 தேவை. இப்போ செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் சந்தோஷ். பவுலிங் போகிறதுக்கு பவுலிங் எண்ணிலையும் சந்தோஷ் தான் வந்திருக்காங்க. ஸோ நான் ஸ்ட்ரைக்கரில் ஜானி ப்ரோ இருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட்டு பவர் பிளே. முதல் பந்து சேசிங்கில். ஸோ அவுட் சைடு பாடம் ஆஃப் த பேட்டில் பட்டிருக்கு. நல்ல ஸ்டாப். இங்கே ஃபஸ்ட் லிஃப்ட் வந்து டாட்டோட ஸ்டார்ட் ஆகுது செகண்ட் இன்னிங்ஸு. செகண்ட் ஒன். குட் ஷாட். ஓவர் பிச்சர் பாலை கரெக்டாக தெளிவாக பேட்டில் கனெக்ட் பண்ணார். 4 போ நல்ல சான்ஸ். விரட்டி போகிறாருங்க. சூப்பர் ஃபீல்டிங் ப்ரோ. வேறு லெவல் ஃபீல்டிங்கு. பவுண்டரி லைன்ட்டை தடுத்துருக்காங்க. ஸோ 2-3 மாற்றுறாங்க இங்கே அந்த கேப்பில். பேட்டிங்கு நல்லா இருந்திருக்கு. ஃபீல்டிங் நல்லா இருந்திருக்கு. ரன்னிங்கு நல்லா இருந்திருக்கு. ஸ்ட்ரைக்கில் இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஜானி. ஒரு படிக்கிற முதல் பந்து. ஓ சரியா படலாங்க. லைன் தூக்க பார்த்தாரு. பால் வைடு. சொரி பால் இந்த பால். இந்த பால் டாட் ஆகியிருக்கு. லாஸ்ட் ஒரு ரிமைனிங் முதல் ஓவரில் ஷாட். குட் ஷாட். கிளியர் பண்ணுதா? கிளியர் பண்ணியிருக்காருங்க. கிளாசிக்கலாக இருந்துச்சு. கொடுக்க பார்க்கல. நேருக்கு நேராக கொடுத்தாரு. வெளியே போய் விழுது. லாஸ்ட் ஒன் முதல் ஓவரில்
ஸ்ட்ரைட் டு பவுலர் காட்டன் போல்ட். ஐயோ மேலே பட்டுஞ்சிங்க, பிடிச்சிருந்தாங்கன்னா விக்கெட்டாக இருந்திருக்கும். சிங்கிள் எடுக்க விட்டுருக்காங்க 6 அடித்த பேட்ஸ்மேனுக்கு. இதோட ஓவரை முடிக்கிறாங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. மணச்சநல்லூர் பார்த்தீங்கன்னா 11 ரன் ஆடிருக்காங்க. செகண்ட் அண்ட் லாஸ்ட் பவர் பிளே ஓவர் போகிறதுக்கு இங்கே லோகேஷ். முதல் பந்து ஷார்ட்டாக குட் ஷாட்டுங்க. கட்டவே 4 அங்கே பவுண்டரி எடுத்துகிட்டு வராரு இந்த ஓவரோட முதல் பந்துலேயே. செகண்ட் ஒன் டவுன் த கிரவுண்ட் போய் ஸோ இன்ஃபீல்டை கிளியர் பண்ணுறாரு. மினிமம் 2க்கான முயற்சி கண்டிப்பாக இருக்கும். ஷார்ட் பவுண்டரி கிளியர் பண்ண வாய்ப்பு கிடையாது அந்த இடத்துல. ஸோ ஃபஸ்ட் இப்போ எடுத்து விட்றாங்க. அதில் ஒரு 2. தேர்ட் பால் ஓவரில் ஷார்ட் நோ பால் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸோ இங்கே போன பால் நோ பால். இங்கே சேஞ்ச் ஆஃப் பவுலிங்கு. ஸ்ரீதர் இந்த ஓவரை போட வந்துருக்காங்க. மீதமுள்ள வந்த ஸ்லோவர் 1 பாட்டம் ஆஃப் த பேட்டில் பட்டிருக்கு. நேருக்கு நேராக கொடுக்க பார்த்தாரு. லாஸ்ட் ரிமைனிங் இந்த ஓவரில் செக். ஐயோ அவர் எதிர்பார்த்த பேஸ் அண்ட் லென்த்து போடலை. செக் பண்ணிட்டாரு. கேட்சுக்கான வாய்ப்பெலாம் போச்சு. டாட்டு. நெக்ஸ்ட் ஒன் பிளேஸ் பண்ணியிருக்காரு. சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. இந்த பால் நோ பால் கொடுத்துருக்காங்க. போன பால் நோ பால் கொடுத்தாங்க. இங்கே சேஞ்ச் ஆஃப் பவுலிங்கு. ஸோ லாஸ்ட் ஒரு பால் பாக்கி இருக்குது. இந்த பாலை போகிறதுக்கு தீபன் வந்திருக்காங்க. செக்கில் ஜானி. ஷார்ட் ஸ்ட்ரைட் டு ஷார்ட் பாயிண்ட்டு. டாட்டு. லாஸ்ட் ஒரு பால் பாக்கி இருக்குது. தீபன் டு ஜானி. குட் ஷாட். கிளியர் பண்ணுறாரான்னு பார்த்தா பெரிய ரீஜன். 1 பவுன்ஸ் பவுண்ட்ரியா ஏதோ பவுண்ட்ரி போகலாங்க. பெரிய ரீஜனுங்கவும் சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க. அதில் நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. 2 இந்த பந்தில். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 23. விக்கெட் விடாமல். ஸோ நெக்ஸ்ட் ஓவர் நிஷாந்த் போட வந்திருக்காங்க. ஸோ அவுட் ஃபீல்டாக அவங்களுக்கு 5 பேர் வச்சுருப்பாங்க. முதல் பந்து யார்கர் ஸ்ட்ரெயிட் டு பவுலர். கேட்சுக்கான சான்ஸ் மிஸ் ஆகியிருக்கு. ஃபாலோ த்ரூவில் எடுக்க முடியல. சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. செகண்ட் ஒன் ஓவரில் ஜானி ப்ரோ பெரிய வீஸுக்கு போயிருக்காங்க. கண்ட்ரியில் உங்களுக்கு ஒரு சிங்கிள் கிடைக்கும். நல்ல த்ரோ. ஐயோ போன பால் வைடு. ஸோ ரீபால் இந்த பால் ஸ்டிக்கு தெரிச்சு போச்சுங்க. பெரிய வீஸுக்கு போனாங்க. நேருக்கு நேராக தூக்க பார்த்தாரு. மிடில் ஸ்டிக்கை தட்டி தூக்கிடுச்சு வந்து. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய 1 டவுன் பேட்ஸ்மேன் சுபாசன். 1 ஓவரில் யார்கர் ஃபீல்டர் கையில் அடிச்சுட்டே ஓடிருக்காங்க. அங்கே ரன் அவுட்டுங்க. ஸோ நல்லா ஆடி இந்த ஜானி அவரோட விக்கெட் பறி போகுது. லாஸ்ட் ஒரு மீனிங் இந்த ஓவரில் சுபாசன் ஸ்ட்ரைக்கில். ஸோ பேட் அண்ட் பால் மீட் பண்ணிட்டு ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. ஷார்ட் மிட் விக்கெட் வச்சுருக்காங்க. டாட்டு. லாஸ்ட் ஒன் சரியா படலை. பட் ஒரு சிங்கிள் எடுப்பாங்க கண்டிப்பாக. ஓவர் முடிக்கிறாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 27. ஸோ மீதமுள்ள 18 உங்களுக்கு 18 தேவை. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் போகிறதுக்கு சந்தோஷம் வந்திருக்காங்க. அவருக்கு இது 2வது ஓவர். ஸ்டேக்கில் சுபாசனை. நான் ஸ்டேக்கர் சென்னில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் அருண். இந்த ஓவரோட முதல் பந்து நல்ல பிளே விட்டு ஆடி இருக்காங்க. சிங்கிள் மட்டுமே ஓடலை. ஸ்டேக்கில் அருண் அவர் பிடிக்கிற முதல் பந்து. இந்த ஓவரோட 2வது பந்து டாட் ஆகியிருக்கு. தேர்ட் பால் ஓவரில் அருண் ஃபுல்லுக்கு போனாங்க. ஸோ விக்கெட்டுக்கான அப்பீல் 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. 4th ஒன் ஓவரில் ஸ்டம்ப் லைனில் வந்திருக்கு. அங்கேருந்து திருப்பி இருக்காருங்க. கிராம்ப் பண்ணிட்டாரு பேட்ஸ்மேனை. சந்தோஷ் டு அருண். அடுத்த பந்து ஃபுல்லாக வந்த பந்து. குட் ஷாட்டுங்க. இந்த தடவை கான்ஃபிடென்ட் கொடுக்கும் இந்த பந்து. 4க்கான நல்ல சான்ஸ். பவுண்ட்ரி எடுத்துகிட்டு வராரு. இழுத்து பிடிச்சி போட்டாங்க. முதல் பால் சிங்கிளுக்கு அப்புறமா டாட் இருந்துச்சு. ஸோ இந்த பால் ஓவர் பிச்சுட்டு பாலில் நீட்டாக ப்ளே பண்ணிட்டாருங்க அருண். ஐ திங்க் லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் ஸ்டிக் லைனில் வந்த பந்து பேட் அண்ட் பால் மீட்டு. ஸோ அங்கே சின்ன மிஸ்ஃபீல்டு கையை தடுக்க பார்த்தாரு. கையை போட்டு சிங்கிள் எடுக்கிறாங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 33. 2 விக்கெட் விட்டுருக்காங்க இங்கே மணச்சநல்லூர் கரையமுறை டீம். ஸோ மீதமுள்ள 12 தேவை. ஸோ இந்த ஒரு நிதிஷ் போட வந்திருக்காங்க. ஸோ இவருக்கு இது 2வது ஓவர். ஸ்ட்ரைக்கில் அருண்.
ஒரு முதல் பந்து பால் ஐயோ ஃபீல்டருக்கு கொஞ்சம் பக்கத்தில் போச்சு. ட்ரை இருந்தாலும் அங்கே மிஸ் ஃபீல்டுங்க. பேட்டை போட்டு ஓடி வர்றாரு. 2 வச்சுக்கிட்டாங்க. செகண்ட் ஒன் ஷாட், குவாலிட்டி ஷாட். 1 பவுன்ஸை கிளியர் பண்ணி தான் பார்த்தோம். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகணும். திரும்பிடுச்சுங்க. வந்து எதிர்பார்த்தபடி ஒரு 4 கொண்டு வராரு. முதல் பால் 2, இங்கே ஒரு 4, 6 ரன் 2 பந்தில் கொண்டாண்டாரு. ஸோ மீதம் உள்ள 10 பாலில் உங்களுக்கு 6 தேவை. இந்த வந்து யார்க்கருக்கான முயற்சி. ஆஹா மிஸ் ஃபீல்டுங்க. ஆஃப் சைடில் வைக்க பார்த்தாரு. எட்ஜு பட்டு லெக் சைடுக்கு போச்சு. சிங்கிள். சரி சுபாஷனே ஃப்ளிக் பண்ணி விட்ருக்காரு. ஒரு விக்கெட் வந்துச்சுன்னு சொல்லுவேன். பந்து லோ ஃபுல் டாஸ் நல்லா வேகத்தை போட பார்த்துருக்காங்க. பவுண்ட்ரிக்கான சான்ஸ் இல்லை. ஸோ இங்கே 2 எடுக்கிறாங்க. ஸோ பேட்டிங் டீமுக்கு இன்னும் 3 ரன் தேவை. இன்னும் 2 பால் பாக்கி இருக்குது இந்த ஓவரில். ஸோ அதனால் கொஞ்சம் டைட் பண்ணுறாங்க இங்கே ஃபீல்டிங்கை. 5th ஒன் சுபாஷனே. ஐயோ நல்ல வேகத்தில் வந்திருக்கு. நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஒரு பால் பாக்கி இருக்குது இந்த ஓவரில். ஸோ பேட்டன் பால் மீட் ஆகிருக்கு. ஆஹா அவர்கிட்ட போகும்போது எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கொஞ்சம் விலகிருச்சு. சிங்கிள் எடுக்கிறாங்க. அடுத்த ஓவருக்கு மேட்சை கொண்டு போகிறாங்க. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 43. லாஸ்ட் 6 பால் பாக்கி இருக்குது. 6க்கு 2 தேவை. ஸோ லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு சந்துரு வந்திருக்காங்க. 6க்கு 2 தேவை. முதல் பந்து ஓவர் பிச்சுட்டு பால். இங்கே பவுண்ட்ரி விட்றாங்களா அப்படின்னு பார்த்தா பவுண்ட்ரி போகுதுன்னு நினைக்கிறேன். பவுண்ட்ரி அடிச்சு இந்த மேட்சை முடிக்கிறாங்க. ஸோ ரவுண்ட் 1 மேட்ச் பிட்வீன் மணச்சநல்லூர் கரைமுறை வர்சஸ் தில்லாம்பட்டி. மணச்சநல்லூர் கரைமுறை இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. சொல்லுங்கள் உங்கள் பேர்? விமல்.